வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 16 தமிழ் இளைஞர்கள் விடுதலை, வழக்கை தொடர முடியாதென அறிவித்த நீதிமன்றம். கனேடிய பிரஜையின் போதைப்பொருள் கடத்தல், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது. உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக ரோஹிணி கோரிக்கை, நாடாளுமன்ற சபை முதல்வரின் கருத்தால் அச்சம். தாயகத்தில் வேலை வாய்ப்பின்றி காணப்படும் பட்டதாரிகள் நியமனம் வழங்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கோரிக்கை. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் கமல்ஹாசன், தமிழ் மொழியில் உறுதிமொழி. போர் நிறுத்த பேச்சுக்களில் பிரதிநிதிகளை மீள அழைத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், ஹமாஸின் முன்மொழிவை அடுத்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 16 தமிழ் இளைஞர்கள் நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2017 முதல் 2020 வரை யாழ்ப்பாணம், பூநகரி மற்றும் பருத்தித்துறை பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கவும், 2018 முதல் 2020 வரை ஆயுதங்களும் வெடிபொருட்களும் சேகரித்ததற்கும் 16 தமிழ் இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இது தொடர்பாக சட்டமா அதிபர் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். எனினும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் குற்றச்சாட்டுகள் யாழ்ப்பாண பிராந்தியத்தில் நிகழ்ந்தவை என்பதால் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என வாதிட்டனர். அவர்களின் வாதத்தை ஏற்ற நீதிபதி மகேஷ் வீரமன், குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்படாத நிலையில் வழக்கை தொடர முடியாது என்று முடிவு செய்துள்ளார். எனவே குற்றச்சாட்டுகளில் இருந்து அந்த 16 இளைஞர்களையும் முற்றிலும் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 400 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கனேடிய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று காலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 12 கிலோகிராம் 196 கிராம் நிறையுடைய ஹசீஸ் மற்றும் 5 கிலோ 298 கிராம் நிறையுடைய ஹொகையின் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர் கனடாவிலிருந்து கட்டார் டோஹாவிற்கு போதைப்பொருள் தொகுதியை கொண்டு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். கைது செய்யப்பட்டவர் கனேடிய பிரஜையான 52 வயதுடையவர் எனவும் அவர் ஒன்டாரியோ நகரத்தில் வசிப்பவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டுள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மதிப்பாய்வு எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கோசக் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று அவர் இதனை கூறினார். இலங்கையின் பொருளாதார நிலைமை நேர்மறையாக இருந்தாலும் உலகளாவிய சந்தை மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் நாட்டின் பொருளாதார கண்ணோட்டத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஜூலி காசெக் வலியுறுத்தினார். 5வது மதிப்பாய்வின் போது இந்த காரணிகள் மதிப்பீடு செய்யப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய சந்தை, பொருளாதார மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மைகளின் தாக்கம் உட்பட நாட்டின் பொருளாதாரம் குறித்த முழுமையான மதிப்பீடு இந்த மதிப்பாய்வின் போது மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். 2025 ஜூலை 1ஆம் தேதி நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு 4வது மதிப்பாய்வை நிறைவு செய்து இலங்கைக்கு 350 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்கியதாகவும் இதன் மூலம் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி உதவி 1.74 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் பணவீக்கம் குறைவு, மேம்படுத்தப்பட்ட வருவாய் வசூல் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிப்பு ஆகியவை ஊக்கமளிக்கும் முடிவுகளை வழங்கியுள்ளதாக ஜூலி காசெக் கூறினார். இலங்கையின் தற்போதைய கல்வி முறைகள் மற்றும் பரீட்சை முறைகள் பிள்ளைகளின் மனநிலையை பாதிப்புக்கு உள்ளாக்குவதுடன் அவர்களை தற்கொலைக்கு தூண்டும் முறையாகவும் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெரிவித்துள்ளார். கல்வி முறையானது தொழில் வாய்ப்பிற்குரிய கல்வியாகவும்
சுயதொழிலுக்கு பிள்ளைகளை தூண்டுகின்ற கல்வியாகவும் மாற்றமடையும் வகையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டிலே காணப்படுகின்ற பரீட்சை முறைகள் பல பிள்ளைகளுக்கு பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற அல்லது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய கல்வி முறைகள், கல்வி சுமைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக அண்மையிலே ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பாடசாலையிலே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுக்க போகிற பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் பென்சில் கூரை நீட்டாக வைத்து கண்ணுக்கு நேர கொண்டே நான் உனக்கு குத்துவேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை அச்சுறுத்தி இருக்கிற நிலைமை காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான முறைகள் எல்லாம் மாற்றி மனிதநேயமிக்க கல்வியாக, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கல்வியாக, தாங்கள் சொந்த காலிலே நின்று உழைக்கக்கூடிய ஒரு கல்வியாக நாங்கள் மாற்ற வேண்டும். குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்ற மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆளுமையானவர்கள் வருகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. தனிய புத்தகங்களை மட்டும் படித்துவிட்டு பரீட்சையில் எழுதிவிட்டு அவர்கள் வருவது ஊடாக நாட்டுக்கு பலமான ஒரு பர்சனாலிட்டியான அல்லது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கிராஜுவேட்ஸை நாங்கள் உருவாக்காம இருப்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. பட்டதாரிகள் பலர் கற்பிப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஆசிரியர்களாக காணப்படுவதாகவும் அவர்களுக்கான ஆசிரிய நியமனங்களுக்கான வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் படுவான்கரை பிரதேசத்தில் சில தொலைவில் காணப்படுகின்ற பாடசாலை, அது பன்சேனை பாடசாலையாக இருக்கலாம், பாவற்கோடிச்சேனை பாடசாலையாக இருக்கலாம், அல்லது 40 வட்டை பாடசாலையாக இருக்கலாம். இந்த பாடசாலைகளை பொறுத்தமட்டில் இவை அதிகஸ்ட பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளாக காணப்படுகின்றன. இந்த பிரதேசத்தில் கற்கின்ற மாணவர்களுக்கு கணிதம், விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அல்லது தொழிற்கல்வி போன்றவற்றை கற்பிப்பதற்கான ஆசிரிய வளம் என்பது பற்றாக்குறையாக இருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் பாடவிதானத்தை மாற்றிக்கொண்டு இவற்றை செயல்படுத்துகின்ற போது ஆசிரிய வளங்கள் என்பதும் சகல பாடசாலைகளுக்கும் சமத்துவமாக சம வாய்ப்பாக அளிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் நான் முன்பும் குறிப்பிட்டிருக்கின்றேன். பிஇடி என்று சொல்வது 4 ஆண்டுகள் அவர்கள் உண்மையில் கல்வித்துறை சார்பாக, கற்பித்தல் முறைமை சார்பாக, உளவியல் சார்பாக, கல்வி தத்துவம் சார்பாக முறையாக கற்று வருகின்றார்கள். இவர்கள் உண்மையில் கற்பிப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். கல்வி கல்லூரியில் கற்று வெளியேறுகின்ற ஆசிரியர்கள் அந்த டிப்ளோமா சான்றிதழை பெற்றுக்கொண்டு முழுமையாக கற்பித்தல் ஈடுபடுவது போன்று அதையும் விட இந்த கல்விமானி கற்றவர்கள் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்மையில் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி இருக்கின்ற காலம் என்பது கல்வியில் விரயத்தை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்குரிய கல்வி கல்லூரியில் கற்றவர்களுக்கு விரைவாக அந்த தொழில் வாய்ப்பை கொடுப்பது போன்று இந்த கல்விமானி பட்டத்தை பெற்று வெளியேறுகின்றவர்களுக்கு விரைவாக அந்த ஆசிரியர் தொழில்களை வலிக்கின்ற போது அவர்கள் டிப்ளோமா கற்காமலே இந்த பாடசாலைகளில் கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள். எனவே அதனை செய்ய வேண்டும். மாத்தளை மனித புதைகுழியுடன் தொடர்புடைய கொலையாளிகளின் பிள்ளைகளும் தனியார் சித்திரவதை முகாம்களை நடத்தியவர்களும் இந்த நாடாளுமன்றத்தில் இருப்பதாக சபை முதல்வர் வெளியிட்ட கருத்தால் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சபை முதல்வர் தன்னை பற்றி வெளியிட்ட கருத்தை மீள பெற்றுக் கொள்ளவும் அதனை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குவதற்கும் உத்தரவிடுமாறு சபாநாயகரிடம் கோரியுள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகை மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் 2024 ஜூலை 23ஆம் தேதி என்னால் எழுப்பப்பட்ட கேள்வியின் போது இடைக்கேள்வியில் தலதா மாளிகைக்கு முன்னால் மூடப்பட்டுள்ள வீதியை திறக்காமை தொடர்பில் கேட்டபோது அதற்கு இடையூறு ஏற்படும் வகையில் சபை முதல்வர் செயற்பட்டதுடன் அவர் வெளியிட்ட கருத்தின் மூலம் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. மாத்தளை மனித புதைகுழியில் 140 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கொலைகாரர்களின் மகள்மார் இங்கே இருக்கின்றனர் என்றும் அது தொடர்பில் விசாரணைகள் நடப்பதாகவும் இங்குள்ளவர்களில் சிலர் தனியார் சித்திரவதை முகாம்களின் உரிமையாளர்கள் என்றும் கூறியிருந்தார். இதேவேளை 87, 88, 89 காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முகாம்களை வைத்திருந்தமை புதுமையான விடயம் அல்ல என்றும் கூறியிருந்தார். இந்த கருத்தில் குறிப்பிட்ட மாத்தளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகள் என்ற வகையில் நான் மட்டுமே இருக்கின்றேன். அத்துடன் எதிர்க்கட்சியில் நானும் சமிந்திராணி கிரியல்லவும் மட்டுமே இருக்கின்றோம். இதனால் இது என்னை இலக்காக கொண்டு செய்யப்பட்ட அரசியல் கருத்தாகவே பார்க்கின்றேன். இதனை நான் கண்டிக்கின்றேன்.
எவ்வாறாயினும் எனது தந்தை மக்களை கொன்றவர் அல்ல, மக்களை வாழ வைத்தவர் என்பதை முழு மாத்தளை மாவட்டமும் இலங்கையும் அறியும். தந்தையின் மரபணுவே எனது உடலிலும் இருக்கின்றது என்பதனை கூறிக்கொள்கின்றேன். இதனால் சபை முதல்வர் 2024 ஜூலை 23 வெளியிட்ட கருத்து எனது சிறப்புரிமையை மீறுவதாக அமைகின்றது. இந்த விடயத்தை சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு கோருகின்றோம். அத்துடன் சபை முதல்வர் வெளியிட்ட கருத்தை மீளப் பெற்றுக் கொள்ளவும் அதனை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குவதற்கு உத்தரவிடுமாறு சபாநாயகரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனை விசாரிப்பதற்காக விசேட குழுவொன்றை அமைக்குமாறும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் கூட்டு அறிக்கையில் தவறுகள் காணப்படுவதாக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வானது இன்றைய தினம் தவிசாளர் யசீதன் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது கடந்த கூட்ட அறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த கூட்ட அறிக்கையில் கடந்த காலங்களை விட பல தவறுகள் உள்ளதாக பல உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். எனவே குறித்த அறிக்கையை தயாரிப்பதற்கு மேலதிக உத்தியோகத்தர்கள் தேவை ஏற்படின் அவர்களை நியமிக்குமாறு உறுப்பினர் அச்சுதன் கோரிக்கை முன்வைத்தார். மேலும் சபை கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அறிக்கையை வழங்கினால் அதனை வாசித்துவிட்டு திருத்தங்கள் குறித்து கருத்துக்கள் முன்வைப்பதன் மூலம் சபை அமர்வின் போது திட்டமிடப்பட்டுள்ள ஏனைய விடயங்களுக்கான நேரத்தில் பாதிப்பு ஏற்படாது என உறுப்பினர் பகீரதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மண்டைத்தீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் கத்தி குத்துக்கு இலக்காகி சுதுமலை மத்தி மானிப்பாயைச் சேர்ந்த 45 வயதுடைய சர்வேந்திரன் என்பவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கி சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ளார். கமல்ஹாசன் தனது பதவியேற்புக்கான உறுதிமொழியை தமிழ் மொழியில் எடுத்துக் கொண்டார். மக்கள் நீதி மைய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற கமல்ஹாசனுக்கு பல தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஹமாஸ் இயக்கத்தின் முன்மொழிவை அடுத்து போர் நிறுத்த பேச்சுக்களில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தமது பிரதிநிதிகளை மீள அழைத்துள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பாலஸ்தீன குழுவிற்கு விரும்பியமை என்பதையே இந்த முன்மொழிவை காட்டுவதாக அமெரிக்காவின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விட்ஹாப் கூறியுள்ளார். காசா போர் நிறுத்த பேச்சுக்கள் கட்டாரில் இடம்பெற்று வந்த நிலையில் தமது பேச்சுவார்த்தை குழுவை மீள அழைத்துள்ளதாக பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமது பிரதிநிதிகளும் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விட்ஹாப்பும் கூறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தடுத்ததாக பலமுறை குற்றம் சாட்டி வரும் ஹமாஸ் இயக்கம் விட்கோபின் கருத்துக்களால் தாம் ஆச்சரியப்படுவதாக கூறியுள்ளது. எனினும் தடைகளை தாண்டி நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் வகையில் பேச்சுக்களை தொடரவும் அவற்றில் ஈடுபடவும் தமது இயக்கம் ஆர்வத்துடன் உள்ளதாக ஹமாஸ் இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக கட்டார், எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய மத்தியஸ்தர்களால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவு தொடர்பாக ஹமாஸ் இயக்கம் தனது பதிலை சமர்ப்பித்தது. இந்த பதில் கிடைத்ததை நெதன்யாகுவின் அலுவலகம் உறுதிப்படுத்தியதுடன் இதனை மதிப்பாய்வு செய்வதாகவும் கூறிய நிலையில் இரு தரப்பினரும் உள்ளடக்கங்களை வெளியிடவில்லை. மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் இஸ்ரேலின் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் காசாவில் மனிதாபிமான மற்றும் பசி நெருக்கடி தொடர்ந்து மோசமடைந்து வருகின்றது. இதன் காரணமாக இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன.
இதனிடையே காசா மீது இஸ்ரேல் தனது போரை ஆரம்பித்ததில் இருந்து குறைந்தது 115 பேர் போசாக்கு குறைபாட்டால் மரணித்துள்ளனர். அண்மைய வாரங்களில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உதவி நிறுவனங்கள் காசாவின் குடியிருப்பாளர்களில் பெருமளவான மக்கள் பட்டினி நிலையை எதிர்கொள்வதாக எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 16 தமிழ் இளைஞர்கள் விடுதலை, வழக்கை தொடர முடியாதென அறிவித்த நீதிமன்றம். கனேடிய பிரஜையின் போதைப்பொருள் கடத்தல், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது. உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக ரோஹிணி கோரிக்கை, நாடாளுமன்ற சபை முதல்வரின் கருத்தால் அச்சம். தாயகத்தில் வேலை வாய்ப்பின்றி காணப்படும் பட்டதாரிகள் நியமனம் வழங்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கோரிக்கை. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் கமல்ஹாசன், தமிழ் மொழியில் உறுதிமொழி. போர் நிறுத்த பேச்சுக்களில் பிரதிநிதிகளை மீள அழைத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், ஹமாஸின் முன்மொழிவை அடுத்து நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.